Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. நம்ம சேனலில் டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஷெடியூல் எப்படி இருக்கும் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவும் அது ரிலேட்டடான வீடியோ தான். ஏன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ அதுக்கான இதுதான் இது. இதில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக டெஸ்ட் பேட்ச் பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 7 மந்த்ஸுக்கான பிளான். ஓகேவா? 7 மாதம் வந்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சுக்காக நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த 7 மந்த்ஸ் பிளானில் உங்களால் எதெல்லாம் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டு 10th வரைக்கும், அதுக்கப்புறமா தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மேஜராக இருந்தீங்கன்னா சோஷியல் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இது நீங்கள் வந்து சயின்ஸ் மேஜராக இருக்கிற பட்சத்தில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்னென்னா இந்த 7 மந்த்ஸ் பிளானில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக மொத்தம் பேப்பர் 1ஆக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 5th எக்ஸஸாக வந்துட்டு இதில் ஆட் ஆகும். பேப்பர் 2 அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்துட்டு வரும். நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைய தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். அண்ட் மெயின் திங்க் என்னென்னா இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு சைக்காலஜி கிடையாது. ஓகேவா? ஸோ சைக்காலஜி இருக்காது. ஏன்னா சைக்காலஜி நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்லை நம்ம எப்படி தான் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஆன் த ஸ்பாட்டில் அப்ளிகேஷன் ஓரியன்டில் போடுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த பிளானில் சைக்காலஜியை வந்துட்டு சேர்க்கலை. எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது அதிகமாக இருக்கோ ஸோ அந்த கண்டென்ட்டை தான் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த்ஸ் பிளான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 7 மந்த்ஸ் பிளானில் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் 2 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 31 டெஸ்ட் இருக்கும். இதில் வந்துட்டு 30 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டும் 30 டெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டட், நம்ம லெசன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் என்னென்னா ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பேப்பர் 1ஆக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மொத்தம் 35 டெஸ்ட் இருக்கும். ஏன்னா 1 to 5th நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அப்போ 35 டெஸ்ட்டில் 34 டெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டட் டெஸ்ட்டாகவும் ஒரு டெஸ்ட் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலாக 35 டெஸ்ட் இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 and 2 சேர்த்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 35 டெஸ்ட் மட்டும் எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பேப்பர் 1 and 2 வந்துட்டு நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த பேப்பர் 2க்கான கொஸ்டினும் உங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் ஆகும். அதாவது சேம் கொஸ்டின் தான், ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த 1 to 5th மட்டும் எக்ஸஸாக கவர் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு பேப்பர் 1 and 2 சேர்த்து எடுக்கும்போது நீங்கள் மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் படிக்கணும், 3மே வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபீஸ் எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 10 rupees அந்த மாதிரி கணக்கில் வந்து நம்ம போட்டிருப்போம். பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 350 rupees வந்து போட்டிருப்போம். பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 rupees வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து 7 மாதத்துக்கான மொத்த அமௌண்ட் வந்துட்டு இதுதான். அண்ட் தென் மெட்டீரியல் வந்துட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை வீடியோ கிளாஸஸ் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி மட்டும் 6 to 12th வரைய இருக்குது. 1 to 12th வரையவே இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் இது வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து நம்ம என்ன போர்ஷன் கொடுத்துருக்குறோமோ அதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நம்ம வந்துட்டு கேட்போம். ஏன்னா நம்ம டிஎன்டெட்டே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் கையில் இருக்க ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். உங்ககிட்ட ஸ்கூல் புக் இல்லைனாலும் நம்ம டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அன்னன்னைக்கு கொடுத்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வந்துட்டு இருக்கும். எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சாட்டர்டே உங்களுக்கு ஈவினிங்கில் வந்துட்டு டெஸ்ட் லிங்க் வந்துட்டு வரும். இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஃபார்ம் தான். ஸோ கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறனால நீங்கள் இந்த டெஸ்ட்டை எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 7ஆம் தேதி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ 7/6/2025 ஈவினிங் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்துட்டு வரும். ஒன்ஸ் நீங்கள் எழுதி வந்துட்டு சப்மிட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே அதுக்கான ஆன்சர் கீ, அதாவது அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஷோ பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாருமே சப்மிட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது செகண்ட் டெஸ்ட் அன்னைக்கு, ஓகேவா, செகண்ட் டெஸ்ட் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீடர் போர்டு அப்படிங்கிற ஒரு இதை போடுவோம். லீடர் போர்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாரும் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மார்க்ஸை ஃபுல்லாக எடுத்து அதை வந்துட்டு டாப் வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம குரூப்பில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் அன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை அன்னைக்கே என்னால் படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் படிச்சுட்டு ரெண்டாவது டெஸ்ட் வர்றதுக்குள்ளேயும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடர் போர்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேகாகவும் இருக்க மாட்டீங்க. ஓகேவா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை, ஏதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன், படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு எல்லா நாளும் வராது. 1 வீக் விட்டு விட்டு தான் நம்ம வந்துட்டு மேக்ஸ் ஷெடியூல் வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் என்னென்னா இங்கிலீஷு, தமிழ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் மேஜர்னா சயின்ஸு, சோஷியல் மேஜர்னா சோஷியல். ஸோ இந்த 3 தான் நீங்கள் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3க்குமே உங்களுக்கான டைம் கேப் பார்த்தீங்கன்னா 7 டேஸ். ஓகேவா. ஸோ 7 டேஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 3ல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சாப்டர்ஸாக படிக்க முடியும். ஓகேவா. இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோ இல்லை தூங்க வச்சிட்டோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வேலைக்கு போகிறவங்களால ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கட்டாயம் என்னென்னா மார்னிங்கும் நைட்டும் வந்துட்டு உட்காந்து நீங்கள் இந்த போர்ஷனை வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ முடிக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஷெடியூல் போட்டு, அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன் நம்ம இங்கிலீஷ், தமிழ், சோஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா நம்ம அந்த வாரத்துக்கு என்ன ஷெடியூல் கொடுத்துருக்கோமோ அந்த வார ஷெடியூலை நீங்கள் ஒவ்வொரு லெசனையும் டே ஷெடியூலாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. டே ஷெடியூலாக பிரித்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்துட்டு இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. எதுக்காக 7 மாதத்துக்கு இழுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்மக்கிட்ட நிறையா பேட்ச் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நிறையா போட்டிருக்கோம். யூனிட்ஸ் மொத்தமாக கொடுத்து போடுவோம். ஓகேவா. லாஸ்ட் எண்டில் நம்ம வந்துட்டு போடுவோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியும் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போடுவோம். மொத்தமாக கொடுப்போம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க, என்னால் படிக்க முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெவினஸை குறைக்கிறதுக்காக தான் இப்போவே நம்ம யூனிட்டாக கொடுத்து நம்ம வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த 7 மாதம் இந்த வருஷம் டெட்டு வந்துட்டு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆனுவல் பிளானரில் டெட் எக்ஸாம் பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வருஷம் டெட் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறனால அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் டெட்டை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் இப்படி பிரித்து நீங்கள் டிவைட் பண்ணி போர்ஷனை வந்துட்டு இப்போவே கொஞ்சமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2026 உங்களுக்கு ஃபஸ்ட்டே டெட் எக்ஸாம் வச்சாலும் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராக் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இந்த 7 மாத பிளான். ஓகேவா. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன போர்ஷன் கொடுத்துருக்குறோமோ அந்த போர்ஷனை மட்டும் படிக்க போகிறீங்க. அழகாக நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் வந்துட்டு. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நீங்கள், அதாவது டெட் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் நான் அடுத்து வரக்கூடிய டெட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு சேருங்க. நம்மளுக்கு வந்துட்டு 350 rupees 300 rupees தான். நீங்கள் பேப்பர் 1 மட்டும் அப்படின்னா 350 rupees, பேப்பர் 2 மட்டும் அப்படின்னா 300 rupees. நான் ரெண்டுமே எழுத விரும்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேப்பர் 1ல் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுதுக்கான கொஸ்டினுமே சேம் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. டெஸ்ட் அது மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஸோ 2026 எப்போ டெட் எக்ஸாம் விடுறாங்களோ அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எத்தனை டைம் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம லீடர் போர்டு போடுற வரைக்கும் தான் நீங்கள் அந்த டெஸ்ட்டை திரும்ப அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஏன்னா திரும்ப நீங்கள் வந்துட்டு ஆன்சரை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது திரும்ப டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திரும்ப உங்களால் வந்துட்டு எப்போ எழுத முடியும் அப்படின்னா ஒன்ஸ் லீடர் போர்டு நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த டெஸ்ட்டை எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் திரும்ப எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்பான்ஸையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா. எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்த்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் எல்லாமே டெலகிராமில் வந்துட்டு கிடக்கும். ஸோ நீங்கள்
அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் தேதி கொடுத்துருக்கோம். பட் 5ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 6ஆம் தேதி ஒரு நாள் தான் இருக்கும். அந்த ஒரு நாளில் 7ஆம் தேதிக்குள்ளே பிளானை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 7ஆம் தேதி டெஸ்ட் எழுத முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஷெடியூல் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு டெட்டை வந்துட்டு நம்ம அடித்து தூக்கிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.